السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا ونصلي أما بعد. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்லை உடைத்து அதற்கு பின்னாடி அதிலிருந்து 3 ஒலிகள் வந்த பின்னாடி அதனுடைய விளக்கமாக ஷாம் நகரம் மற்றும் ஃபாரஸ் நகரம் மற்றும் யமன் நகரம் வெற்றி கொள்ளும் என்று உறுதிமொழி கூறினார்கள். இந்த உறுதிமொழி என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் நிறைவேறியதை நம்ம பார்த்தோம். இதற்கு பின்னாடி ஹந்தக் என்பது, அதாவது அந்த குழி என்பது தோண்டப்பட்ட பின்னாடி என்னவாகுது, காஃபிர்கள், அதாவது அபூ சுஃபியானும் மற்றும் இக்ரிமா பின் அபி ஜஹல் மற்றும் இது போன்ற தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதற்கு ஊடாக யஹூதிகளும் மற்றும் இதர கத்ஃபானுடைய மக்களும் முஷ்ரிக்கீன்களும் எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர்கள் வந்தாங்க? இந்த ஹந்தக்குடைய யுத்தத்தில் 10,000 நபர்கள் வந்தாங்க. 10,000 நபர்கள் என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு மேல தாக்குதல் நடத்துறதுக்காண்டு வந்திருக்காங்க. முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருந்தாங்க மதீனாவுக்குள்ள? ஏறக்குறைய 3000 பேர் என்ன பண்றாங்க, மதீனாவுக்குள்ள இந்த முஷ்ரிக்களை எதிர்கொள்வதற்கு என்ன பண்றாங்க, இருக்காங்க. இந்த ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு இட்டுக்கட்டான சூழ்நிலையில என்னவாகுது, மதீனாவுக்குள்ள இந்த யஹூதியுடைய ஒரு கூட்டம், பனு குறைஸா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தினவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய அந்த உடன்படிக்கையை, அதாவது முஸ்லிம்களுக்கும் மற்றும் அந்த யஹூதிகளுக்கும் உள்ள உடன்படிக்கை என்ன இருக்குதோ அதை முறிச்சிடுறாங்க. எப்படி இது சொல்லப்படுது என்னன்னு, கஅப் பின் அஸதுக்கு அந்த பனு குறைஸாவுடைய தலைவர், அவர்கிட்ட யார் வர்றாங்க, ஹுய் பின் அஹ்தப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வர்றார். வந்த பின்னாடி எத்தனையோ போராட்டங்களுக்கு பின்னாடி அந்த கேட்டுக்குள்ள போறார். அதாவது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள போறார். போன பின்னாடி என்ன சொல்றாப்ல, கத்ஃபானுடைய மக்களும் மற்றும் முஷ்ரிக்கீன்களும் மக்காவுடைய அந்த காஃபிர்களும் என்ன பண்றாங்க, உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எந்த ஒரு காலத்திலையும் உங்களை கைவிட மாட்டாங்க. இந்த தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் என்ன பண்ணலாம், நிச்சயமாக தோற்கடித்து விடலாம், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்ல, ஹுய் பின் அஹ்தப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யஹூதி பனு குறைஸாவை சேர்ந்தவர் என்ன பண்றாரு, ஒரு இதை சொல்றாப்ல. இவர் கேட்கல, கஅப் பின் அஸத் என்ன பண்றாப்ல, கேட்கல, முஹம்மதுடைய அந்த உடன்படிக்கை எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது, அவங்க இந்த உடன்படிக்கையில நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிறாங்க, அதனால நாங்க இது உடைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாலும் சரி, அடிக்கடி திருப்பி இதையே சொல்வதனால என்னவாச்சு, அந்த கஅப் பின் அஸத் என்று சொல்லக்கூடிய யஹூதி என்ன பண்றாப்ல, அந்த உடன்படிக்கையை உடைச்சிடுறாங்க. உடைச்ச பின்னாடி இதுக்கு பின்னாடி என்னவாகுது, அங்கிருக்கும் முனாஃபிக்குகள், அதாவது நயவஞ்சகர்கள், முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த நயவஞ்சகர்கள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்விட்ட என்ன பண்றாங்க, நாங்க எங்களுடைய வீட்டுக்கு திரும்ப நினைக்கிறோம், நீங்களும் அல்லாஹும் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பொய்யாகவே நடக்குது. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். என்னண்டு, வமா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹும் ரசூலும் செய்த வாக்களிப்புகள் என்னவாச்சு, எல்லாமே பொய்யாகி விட்டன. இன்னைக்கோட இந்த முஸ்லிம் கூட்டமும் இஸ்லாமும் ஒளிந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முனாஃபிக்குகள் என்ன பண்றாங்க, வீடு திரும்பிடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சிச்சுவேஷனை முஸ்லிம்களுக்காக வேண்டி, முஃமின்களுக்காக வேண்டி என்ன பண்றான், ஒரு இம்திஹானாக, ஒரு பரீட்சையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, ஹுனாலிக உப்தியல் முஃமினூன், இந்த இடத்தில் முஃமின்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இந்த இடத்தில் முஃமின்கள் சோதிக்கப்படுகிறார்கள். யார் உண்மையான முஸ்லிம்கள், யார் முனாஃபிக்குகள், யார் நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபில்டர் ஆக்கப்படுது. நயவஞ்சகர்கள் எல்லாமே ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. அவங்கள எனது அவுஸ் பின் கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை என்ன பண்றாங்க, முனாஃபிக்குகளோட சேர்ந்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வீடுக்கு போறதுக்கு அனுமதி தாங்க, நாங்க வீடு திரும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. இதே மாதிரி நிறைய பேர் போயிருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சிச்சுவேஷனை பார்த்து, அதாவது மதீனாவுக்குள்ள யஹூதிகள் மற்றும் மதீனாவுக்கு வெளியே என்னாச்சு, காஃபிர்கள்
இரண்டு என்னது தரப்புல இருந்தும் என்னவாச்சு, அவங்க முஸ்லிம்கள் நெருக்கடியாக ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, இது ஜாஅக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபலி மின்கும். அதாவது உங்களுடைய மேலிருந்தும் மற்றும் கீழிருந்தும் எதிரிகள் தாக்க தயாராகி இருக்கிறார்கள். இந்த ஒரு நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை பாருங்கள், வ இதா ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அவர்களுடைய அந்த பரிசோதனை என்பது, அவர்களுடைய அந்த சோதனை என்பது உச்சகட்ட நிலைக்கு போயிருச்சு. யாரெல்லாம் எனது முஸ்லிம்கள் இருந்தாங்களோ, ஈமான் கொண்டவர்கள் இருந்தார்களோ, அவர்களுடைய ஈமான் என்பது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போச்சே தவிர அவர்களுடைய ஈமான்ன்றது குறையவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி என்ன சொல்றான், வமா ஜாதஹும் இல்லா ஈமானஹும் வ தஸ்லீமா. அவர்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய உறுதியும் இன்னும் அதிகமாச்சே தவிர சற்றும் குறையவில்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எங்களை நிச்சயமாக காப்பாற்றியே ஆகுவான். ஏன்னா இதை விட மோசமான சிச்சுவேஷன்லாம் பார்த்திருக்காங்க முஸ்லிம்கள். உண்மையான முஸ்லிம்கள் என்ன பண்ணிருக்காங்க, இதை விட மோசமான சிச்சுவேஷன்லாம் பார்த்திருக்காங்க. அபூ தாலிபுடைய அந்த மலையுடைய அந்த சம்பவம் என்பது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த 3 வருஷ காலம் முஸ்லிம்கள் மீது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் அந்த மக்களுக்கும் தான் தெரியும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், முத்இம் பின் அபீ போன்ற மக்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்ய வச்சிருக்கான். அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்தே தீருவான், அல்லாஹுடைய உதவி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, முழு நம்பிக்கையோட இருந்தாங்க. இந்த இடத்துலதான் என்னவாகுது, காஃபிர்களுடைய ஒரு தலைவர், யார் அவரு, நுஐம் பின் மஸ்ஊத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்த பின்னாடி என்னவாகுது, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்னண்டு யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய கையில இன்னைக்கு பைத் செய்யறேன், நான் முஸ்லீம் ஆகிடுறேன். இந்த சிச்சுவேஷன் பாக்குறாங்க, மதீனாவில் உள்ள சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு, அவங்களுடைய அந்த நற்குணங்களை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, நுஐம் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. தழுவிட்ட பின்னாடி அந்த நுஐம் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேக்குறாங்க, நான் இந்த சிச்சுவேஷன்ல நான் ஏதாச்சும் பண்ண முடியுமா, உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. கேட்ட பின்னாடி என்னவாகுது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய உதவியாக என்ன இருக்கும், யஹூதிகளுக்கும் மற்றும் காஃபிர்களுக்கும் ஏதாவது ஒரு சண்டை முடிஞ்சால் அது நீங்க செய்யுங்க. இது எனக்கு அத்துப்படியான ஒரு வேலை. அதாவது சண்டை மூட்டி விடுறது, கோல் மூட்டி விடுறதுன்றது எனக்கு ஒரு அத்துப்படியான வேலை. ஆனால் சில பொய்கள் சொல்ல வேண்டி இருக்கும், அதுக்கு நீங்க அனுமதி தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நுஐம் பின் மஸ்ஊத் என்ன சொல்றாங்க, இந்த இருவருக்கும் கோல் மூட்டி விடுறதா இருந்தா, சண்டை மூட்டி விடுறதா இருந்தா சில பொய்கள் சொல்ல வேண்டி இருக்கும், இதுக்கு நீங்க எனக்கு அனுமதி தந்தியாகணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல் ஹர்பு குதா, அதாவது இந்த யுத்தத்தில் இது ஜாயிஸாக்கப்பட்டது, இது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, யுத்தத்தில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி நுஐம் பின் மஸ்ஊத் என்ன பண்றாங்க, பனு குறைஸாட்ட போறாங்க. அதாவது யஹூதிகளுடைய கூட்டம் மதீனாவில் இருக்குதுல, அங்க போறாங்க. போன பின்னாடி என்ன சொல்றாங்க, நீங்க கத்ஃபானுடைய மற்றும் குறைஷிகளுடைய நீங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க, ரசூலுல்லாஹ்ட்ட செஞ்ச ஒரு அந்த உடன்படிக்கை உடைச்சிட்டீங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு நீதியாளன் இல்லை, ஆனாலும் நீங்க அவங்க உடைச்சிட்டீங்க, அந்த உடன்படிக்கை உடைச்சிட்டீங்க. இந்த கத்ஃபானுடைய மக்களும் குறைஷிகளும் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்க இருக்க போது இங்கதான், உங்களுடைய கதி இந்த யுத்தத்துக்கு பின்னாடி என்னவாக போகுதுன்னு நீங்க யோசிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட பின்னாடி முன்னாடி இருந்த இந்த நுஐம் பின் மஸ்ஊத் யாரு, குறைஸாவுடைய அந்த கூட்டத்துக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பராக இருந்தவங்க. அதனால அவங்களுடைய பேச்சு என்பது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க கிட்ட காப் பின் அசத் கிட்ட என்ன வச்சு அந்த ஒரு பேச்சு என்பது மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கேட்ட பின்னாடி நீங்க இப்போ எதுவும் பண்ண வேணாம், நீங்க உங்ககிட்ட குறைஷிகள் வருவாங்க உதவியை தேடி, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எங்களுக்கு சனிக்கிழமை, அதனால நாங்க யுத்தம் பண்ண மாட்டோம், மற்றும் எங்களுக்கு ஒரு உதவியாக எங்களுக்கு நம்பிக்கை கூட்டும் அளவுக்கு உங்களிலிருந்து சில நபர்களை, உங்களிலிருந்து சில யுத்த வீரர்களை எங்க கிட்ட வையுங்க, நாங்க நம்பிக்கையோட சண்டை போடலாம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னவாகுது, காஃபிர்கள்ட்ட இருந்து இக்ரிமா பின் அபீ ஜஹல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வர்றார். யாரு, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா. அவங்க யார்கிட்ட, பனு குறைஸா கிட்ட வர்றாங்க. வந்த பின்னாடி இதே வார்த்தையை சொல்றாங்க,
இந்த சில நபர்களை இன்னொரு ஒரு ஹதீஸ்ல என்ன வருது, 50 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. 50 நபர்களை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எங்க கிட்ட ஒரு என்னது தொகையாக, அதாவது எங்களுக்கு பாதுகாப்பாக, எங்களுக்கு நம்பிக்கைக்காக வைங்க அப்படின்னு சொன்னவனே என்ன பண்றாங்க, முன்னாடியே வந்து முஷ்ரிக்கீன்களை குழப்பி விட்டு இருந்தாங்க. நுஐம் பின் மஸ்ஊத் என்ன ஆச்சு, இவங்க பனு குறைஸாட்ட பேசின பின்னாடி காஃபிர்கள்ட்ட போறாங்க. காஃபிர்கள்ட்ட போயிட்டு அங்க என்ன சொல்றாங்க, நீ உங்கள்கிட்ட செஞ்ச உடன்படிக்கையை வந்து பனு குறைஸாவுடைய யஹூதிகள் உடைச்சிட்டாங்க, திரும்பவும் புதுசாக ஒரு உடன்படிக்கை வந்து என்ன பண்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து வெறும் அந்த உடன்படிக்கையை உடைச்சதுல மிகவும் வெக்கமாக இருந்துச்சு. அதனால வந்து புது ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, 50 நபர்களை கொண்டு போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கணும். அந்த 50 நபர்களை என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வார்த்தையை ஒண்ணு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி அந்த 50ன்ற வார்த்தையை கேட்டவனே இக்ராம் பின் அபீ ஜஹல் என்ன பண்றாங்க, இந்த நுஐம் சொன்னது சரியாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து திரும்ப வந்துடுறாங்க. யாரையும் வந்து அனுப்பிடல, அவங்களும் வந்து உதவி செய்யறதுக்கு வரல. இப்ப என்னவாச்சு, மதீனாவுக்கு உள்ள அந்த பனு குறைஸா கோத்திரத்து நபர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க, தன்னுடைய கோட்டைக்கு வந்து திரும்ப போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு எதிரி என்பது கிளியர் ஆயிட்டான். இதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒரு மிகப்பெரிய ஒரு தூஃபானை, மிகப்பெரிய ஒரு மலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துறான். எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் இதை பத்தி. وَأَرْسَلْنَا عَلَيْهِمْ رِيحًا وَلَمْ تَرَوْهَا. இதுக்கு முன்னாடி எப்பவுமே காணாத அளவுக்கு அந்த துஃபான் என்பது, அந்த ஒரு இது என்பது, மலை என்பது இருந்துச்சு. அவங்களுடைய கூடாரங்களும் அவங்களுடைய குதிரைகளும் பறந்து விட்டன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அந்த இதுல சொல்லி காட்டுறான். இதுக்கு பின்னாடி அபூ சுஃபியானை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன, அபூ சுஃபியான் என்ன பண்றாப்ல, தன்னுடைய ஒட்டகத்து மேல ஏறி இன்னும் கயிறு அவுக்காம கூட சாட்டையால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கவுத்தை வந்து அவுக்கவே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க பயப்பட்டுட்டு சாட்டையால் அடிச்சுக்கிட்டே இருக்காப்ல அபூ சுஃபியான். சீக்கிரமா அப்போ இங்க இருக்க கூடாது, அல்லாஹ்வுடைய அஸாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்ல அபூ சுஃபியான் சீக்கிரமாக தன்னுடைய ஒட்டகத்தை விரட்டுறாப்ல. தன்னுடைய சேவகன், தன்னுடைய அடிமை வந்து அந்த இதை அவுத்து விட்டவனே உடனே வந்து அபூ சுஃபியான் என்ன பண்றாப்ல, வீட்டுக்கு திரும்பி போயிடுறாப்ல. இந்த மாதிரி என்னாச்சு, இந்த ஜங்க அஹ்ஸாப்ன்றது, அதாவது ஹந்தக்குடைய போர் என்பது முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நாளைக்கு வரக்கூடிய இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், பனு குறைஸாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, பனு குறைஸாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஏன்னா உடன்படிக்கையை உடைச்சிட்டாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம செய்யக்கூடிய இந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு 30 நோன்புகளையும் முழுசாக பிடிக்கக்கூடிய சௌபாகியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.